அனைவருக்கும் வணக்கம். என்னோட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எல்லாரோட ஃபேவரட்டான ரெசிபி வாழைப்பூ வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: சோம்பு 2 டேபிள் ஸ்பூன், வரமிளகா 10, கருவேப்பிலை 1 கொத்து, கொத்தமல்லி 1 கை அளவு, வெங்காயம் 2, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன். நான் துவரம்பருப்பு 3/4 கப், கடலைப்பருப்பு 1/4 கப் 2 hours ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு சின்ன வாழைப்பூ எடுத்திருக்கேன். ஒவ்வொரு லேயராக பூ எடுத்து பூவில் 2 பார்ட் நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் இந்த நரம்பு மாதிரி திக்காக இருக்கும். இதை பிஸ்டல்னு சொல்லுவாங்க. இதை ரிமூவ் பண்ணிக்கணும். தின் லேயராக பெட்டல் மாதிரி இருக்கு இல்லையா, இது கேலிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதையும் ரிமூவ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு பூலையும் நீங்கள் எடுத்துக்கணும். உங்களுக்கு ஒவ்வொரு பூவாக எடுக்கிறதுக்கு டைம் ஆகும் இல்லையா, அதுக்கு நீங்கள் அந்த ஃபுல் செட் பூவை எடுத்து உள்ளங்கையில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா அழகாக எல்லாமே தனித்தனியாக வந்துடும். நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். இது டைம் சேவிங் மெத்தட். எடுத்த பூவெல்லாம் மோர் கலந்த தண்ணியில் போட்டிருக்கேன், இல்லைன்னா கருத்து போயிடும். இப்போ நம்ம இதை குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணணும். மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்ச பருப்பில் கொஞ்சம் பேலன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது கடைசியாக கிரன்ச்சினஸ்க்காக ஆட் பண்ண வச்சுருக்கோம். இப்போ நம்ம வரமிளகா, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் போடுறேன். உப்பு தேவையான அளவு. உங்களுக்கு விருப்பப்பட்டால் பூண்டு இல்லாட்டி இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சாச்சு. கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பருப்பு, அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூ, அப்புறம் நம்ம பேலன்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா ஊற வச்ச பருப்பு, பேலன்ஸ் இருக்கிற சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயம். இப்போ வாழைப்பூக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி பாருங்கள். அப்படி தனியாக இருந்துச்சுன்னா பொட்டுக்கடலை மாவை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் அழகாக உங்களுக்கு உருட்ட வரணும், உதிரக்கூடாது. ஜஸ்ட்டு உள்ளங்கையில் லைட்டாக ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு வரும். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் ஆன் பண்ணி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒன்றா போட்டு 20 to 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி போடுங்க. உடனே திருப்பி போட்டிங்கன்னா எல்லாமே பிரிஞ்சிரும். மீடியம் ஃப்ளேமில் எனக்கு சாலிடாக 5 to 7 minutes ஆச்சு வடையை போட்டு எடுக்கிறதுக்கு. இப்போது வடை கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. ரொம்ப கிறிஸ்பியான டேஸ்டியான கிட்ஸுக்கு ஃபேவரட்டான வாழைப்பூ வடை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.